சொல்வது அது பல பேரை பலவிதமா பாதிக்கும். சில பேர் விமர்சிச்சுட்டு போயிடுவாங்க, ஆனா அவர் கடைசி வரைக்கும் பள்ளியாசலுக்கு வர மாட்டார். காரணம் என்ன? அவர் சொல்லிட்டார். அவர் யார்? இந்த ஒரு 100 வருஷம் வாழ போகக்கூடியவரா, இல்லை நிரந்தரமா இருக்கக்கூடியவரா, இல்லை அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடியவரா? சொன்னவர்களை நாம் கவனத்தில் எடுத்தால் ஒரு காலமும் நம்மளால் முன்னேற்றத்தை அடைய முடியாது. வந்தவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரதி, ஹஜ்ரத் உமர் ரதி, இந்த 2 பேரும் பெரிய சஹாபி, பெரிய ஜாம்பவான், சஹாபாக்கள்லயே பெரிய சஹாபாக்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரதி அவர்களை உமர் ரதி அவர்கள் எல்லா காலம் முந்திரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. பல சஹாபாக்கிட்டே சொல்லுவாங்க, அபூபக்கரை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிற முடியவே மாட்டேங்குது. எல்லா காலமும் தொடர்ந்து அவர் தான் முதன்மையா இருக்கிறார் நன்மைகள்ல. ஏன்னு கேட்டா அபூபக்கருடைய அமல்கள் யாராலும் முந்த முடியாது, அவ்வளவு சிறந்த அமல் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரதி அவர்கள் அமல்களிலே முதன்மையாக இருப்பதற்கு காரணம், அவர்கள் தங்களை விமர்சிப்பவர்களை ஒரு நாளும் கணக்கில் எடுக்க மாட்டார்கள். உமர் சொல்லுவார்கள், உங்களை முந்தவே முடியலையே, என்னதான் அப்படி அமல் செய்றீங்க, எப்படி அமல் செய்றீங்க, எப்போ அமல் செய்றீங்க, எந்த நேரத்தை அமல் செய்றீங்க, இது ஒரு விமர்சனம். ஆனால் அபூபக்கர் எந்த காலத்திலும் உமர் மாத்திரமல்ல, உமரை விட உயர்ந்தவர்கள் அல்லது உமரை விட தாழ்ந்தவர்கள் யார் என்ன சொன்னாலும் அபூபக்கர் எப்பொழுதும் கணக்கில் எடுக்க மாட்டார்கள். சொல்பவருடைய செய்தியை மாத்திரமே எடுப்பார்கள். அதனால தான் 1.25 லட்சம் சஹாபாக்கள் அபூபக்கர் ஃபர்ஸ்ட் நிற்கிறாங்க. உமர் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க முடியல. இன்னைக்கும் வரலாற்றில் ரசூலுல்லாஹ்வுக்கு ரைட் ஹேண்ட் யாருன்னா அபூபக்கர் தான். லெஃப்ட் ஹேண்ட் என்றால் உமர், வலது என்றால் அபூபக்கர் தான். ஒரு சபையில் உட்கார்ந்து இருந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்னைக்கு யார் ஜனாதா பின்தொடர்ந்து சென்றது? அபூபக்கர். ஐயம். இன்னைக்கு யார் நோயாளியை சந்திச்சது? ஐயம். இன்னைக்கு யார் ஏழைக்கு உணவு கொடுத்தது? ஐயம். இன்னைக்கு யார் 4 நன்மையை செஞ்சது? எல்லா கேள்விகளுக்கும் சஹாபாக்களுடைய சபையில துணிச்சலா ஒரே ஒரு நபர் தான், அவர் அபூபக்கர். அவர் மாத்திரமே கை தூக்கினார். நான் பொதுவா நான் என்று சொன்னால் அழிந்து போய்விடுவோம். அமல்கள் விஷயத்தில் நான் செய்தேன் என்று அபூபக்கர் அவர்கள் எல்லா காலமும் நன்மைகளில் முதன்மையானவர்களாக இருக்க முடிந்தது என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதெல்லாம் விமர்சனங்களுக்கு தள்ளப்பட்டதற்கு பின்னால் தான். இவர் முகமது கூட இருக்கிறாராமா, இவர் முகமதுக்கு 6 உயிரா, இவர் முகமதுடைய உற்ற நண்பரா, நிறைய பேசினார்கள். எதையும் அபூபக்கர் காதுல போட்டுக்க மாட்டாங்க. அபூபக்கர் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் ஒருவன் இறைவன், முஹம்மது நமக்கு வழிகாட்டு. அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் அவர் வாழ்நாட்கள் ஒரே ஒரு முறை தான் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகள் விஷயத்துல மிஸ்தார் என்று சொல்லக்கூடிய அவர்களை கடுமையாக தண்டிப்பதற்கு முன் வந்தார்கள். அவர் ஒரு மாதிரியா விமர்சித்தார். அபூபக்கருடைய மகளார் ஆயிஷா அவதூறு பேசியதற்காக அல்லாஹ் அதை உடனடியாக கண்டிச்சான். அபூபக்கர் எல்லா காலத்திலும் முதன்மையாக இருப்பவராக இருப்பதினால் தான் அல்லாஹ்வும் என்ன செய்தான், அது அப்படியே இருக்கு என்பதற்காக வேண்டி குர்ஆனிலே ஆயத்தை இறக்கினான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நன்மை செய்யக்கூடியவர்கள் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நன்மை செய்யக்கூடியவர்கள் விமர்சனங்களை தாங்க வேண்டும், அல்லது விமர்சிப்பவர்களை கவனிக்க கூடாது. உங்கள் மகளாக இருந்தாலும் விமர்சிப்பார்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் விமர்சிப்பார்கள். பார்க்காதீர்கள், நன்மையை மாத்திரமே கணக்கெடுங்கள், உங்கள் ஈமானுடைய முன்னேற்றத்தை மாத்திரமே நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் பேசுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நினைத்தது என்ன, அபூபக்கர் எல்லா காலமும் விமர்சிப்பவர்களை கவனிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வே நினைத்து வைத்திருந்தான். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் அந்த ஆயத்தில் அப்படி பேசினான். இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைமை படு மோசமாகத்தான் இருக்கிறது. நம்மிலே நிறைய பேர் சொல்வது உண்டு, தொழுகைக்கு அவர் வருவதே இல்லை என்று. அதனால் அவர் கடைசி வரைக்கும் வராமலே போயிடுறார். சொல்லக்கூடியவர்கள் அல்லது விமர்சிக்கக்கூடியவர்கள் நன்றாக யோசித்து விமர்சியுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்வீர்கள், அந்த ஒரு வார்த்தை கடைசி வரைக்கும் அவரை பள்ளிவாசலுக்கு வரவிடாது. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீர்கள், கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை அவரை நன்மையே செய்ய வைக்காது. அப்படி விமர்சிப்பவர்கள் யோசனை செய்து நன்றாக சிந்தித்து சொன்னால் அந்த விமர்சனங்கள் கேட்பவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் அவருடைய முன்னேற்றத்தையும் அதிகமாக்கி தரும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், யார் அல்லாஹ்வுக்காக தங்களை பேசக்கூடியவர்களை பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறார். ஹதீஸ்ல வரும், மன் தவார லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக தங்களை தாழ்த்திக் கொள்வார்கள், தங்களை 1000 பேசினாலும் பரவாயில்லை, லில்லா, நான் அல்லாஹ்வுக்காக தன்னை தாழ்த்திக் கொள்கிறேன். அல்லாஹ் என்ன செய்கிறான், அதனால் ரஃபஅல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விடுகிறான். அல்லாஹ் எதனால் உயர்த்துகிறான், யார் தங்கள் விமர்சிப்பவர்களை அந்த விமர்சித்தவர்களை கவனிக்காமல்
அதை கண்டுகொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக விட்டு விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுகிறான் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஃபருடைய மாதம் முடியக்கூடிய தருணமாக இருக்கிறது. வரக்கூடிய 14ஆம் தேதி ரபீல் அவல் மாதம் பிறக்க இருக்கிறது. சோசியல் மீடியால, பொது வெளிகளில், மேடைகளில் நிறைய பேர் மௌலுது ஓதாதீங்க, அது ஷிர்கு, அது பித்அத்து, அது ஹராமு, அது அப்படி இது இப்படி ஆயிரம் சொல்லுவார்கள். அதை நம்ம காதில் எடுக்கவே கூடாது. அந்த விமர்சனங்களை காதில் போடக்கூடாது, சொன்னவர்களை போடக்கூடாது. அவன் ஏன் ஓத வேணாம்னு சொல்றாங்க யோசிங்க. எங்கள் நபிகள் நாயகத்தை நாங்கள் ஓதாமல் யார் ஓத